இதனால நெறைய பேசுறவங்க பேசினாலும் அதுல காதுல வாங்கவே மாட்டேன். அவ்வளவுதான். இப்படி அவ்வளோ கேட்டு அப்படியே அது போயிரும். அவ்வளோதான், அவ்வளோதான். என் கஷ்டம், நான் உழைப்பு என்னுடையது. அதில நீங்க பார்த்துங்க. பார்த்து போறவங்க போங்க, பேசுறவங்க பேசுங்கன்ட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு நார்மலாவே பழைய சம்பிரதாயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். அதாவது முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்றது எனக்கு அந்த பாரம்பரியம் ரொம்ப பிடிக்கும். ம். அந்த காலத்துல வந்து ஆனா என்ன ஒண்ணு, இந்த கொப்புலாம் போடணும்னு ஆசை. எனக்கு குத்திக்கு பயம். இந்த சைடு கம்மல் எனக்கு பிடிக்காது. ஆ. கொப்பு போடணும்னு ஆசை இருக்கு. ம். அது மட்டும் போடணும். பார்க்கலாம். குத்துறதுக்கு பயமா இருந்தாலும் போடல. எனக்கு பிடிக்காது அது. அ. கொப்புன்றது திருகாணி வச்ச மாரி, மூடி வச்ச மாரி ஆமா, வரும். இருக்கும் இங்க இங்க. இருக்கும். அது ஆமா. கிராமப்புறத்துல போடுறது அது. அது ரொம்ப நல்லதுன்னு ஆமா, சொல்லுவாங்க நல்ல அங்க. விஷயம். கர்ப்பப்பைக்கு சம்மந்தப்பட்டது இதெல்லாம். ஒரு விஷயம் நெறைய ஒரு இருக்கு. விஷயம் ஒரு காது குத்துறது, மூக்கு குத்துறதுல ஒரு பலன் இருக்கு அதெல்லாம். ம். பிடிக்கும். 2வது வந்து இந்த அட்டிகை போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து 3 பவுன் இது. ம். இது நான் ரொம்ப வருஷமா 20 வருஷத்துக்கு மேலேயே நான் போட்டுருக்கிறேன். ஓ! ஒரு நகையும் என் நகையெல்லாம் வந்து எல்லாம் இப்ப எடுத்த நகை எதுவுமே சொல்ல முடியாது. ஆ. இப்ப எடுத்த நகைன்னு பார்த்தா இந்த கருங்காலி தான். இது எடுத்து 3 வருஷம் ஆகுது. செஞ்சேன் கோல்டு. எனக்கு பிடிக்கும்னால அதை செஞ்சேன். ஆசைப்பட்டு செஞ்சேன். ம். அதை போட்டிருக்கேன். மற்ற எல்லா நகையும் 20 வருஷத்துக்கு 25 வருஷத்து நகை தான். ஒண்ணு ஒண்ணா ம். குருவி மாதிரி குருவி கொண்டு போய் நெல்ல சேர்க்கிற மாதிரி சேர்த்த நகை சரி. இதெல்லாம். இப்ப அந்த அடிகான்னு சொல்றது அது லைக் போடுறதுல ஏதாச்சும் குணங்கள் இருக்கா? இல்ல நமக்கு புடிச்சு அது போடுறது? அது போடுறதுக்கு போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு. ம். அது போட்டிருக்கும் போது சாதாரணமா பெண்கள் நகை அணிஞ்சாலே ஒரு ஒரு மகாலட்சுமி கடாட்சம் தான்மா. கண்டிப்பா. அதுக்காக எல்லாரும் நகை போடணும்னு நான் சொல்லல. எனக்கு எனக்கு ஒரு பிடிக்கும், நான் திருப்தி, போட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். இதனால நிறைய பேசுறவங்க பேசினாலும் அதுல காதுல வாங்கவே மாட்டேன். அவ்வளவுதான். இப்படி அவ்வளோ கேட்டு அப்படியே அது போயிரும். அவ்வளோதான், அவ்வளோதான். என் கஷ்டம், நான் உழைப்பு என்னுடையது. அதில நீங்க பார்த்துங்க. பார்த்து போறவங்க போங்க, பேசுறவங்க பேசுங்கன்ட்டு போயிட்டே இருப்பேன். அடுத்து போட்டிருக்கிறது? இது வந்து இது எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20, 23 வருஷம் ஆகுது. ம். ஒரு கல்யாண நாளுக்கு எடுத்து குடுத்தாரு ம். இந்த நகை. ம். ஆ இது இந்த நகை வந்து இது 28வது வருஷம். ம். 28வது வருஷம். 2 வருஷம் முன்னாடி. 2 வருஷம் முன்னாடி ஆ. சரடு எடுத்து குடுத்தாரு. அவரு எடுத்து கொடுத்த அது நகை. அவர் எடுத்து குடுத்தாரு. வளையல் தான் அவர் எடுத்து வேற எல்லாமே அவர் எடுத்து குடுத்தாரு. வளையல்லாம் என் பையன் எடுத்து கொடுத்தான். அது இதுக்கு போட்டிருக்கு இல்லையா? ஆ. இதெல்லாம் என் பையன் சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் எப்படி சேர்ப்பனோ உண்டியல் சீட்டெல்லாம் போட்டு போட்டு என் பையன் எடுத்து கொடுத்தான் வளையல். அதனால பெரிய ஒரு விஷயம். ஒரு வளையலுக்கு ஒரு கதை இருக்கு. கதை இருக்கு. நான் போட்டிருக்கிறது எல்லாமே எங்க வீட்டுக்காரன் என் பையனுங்களும் வாங்கி கொடுத்தது எடுத்து தான். குடுத்தது. ஆமா. இந்த நகைங்கெல்லாம் ஒரு காசும் வந்து ஒரு கிராம் அரை கிராமா வந்து எதிர்க்க நகை கடைக்காரர்கிட்ட 200 ரூபா 300 ரூபான்னு அப்படி கொடுத்து சீட்டு போட்டு வாங்கினது. எல்லா நகையும் அப்படி வாங்கினதாம்மா. மொத்தமா நான் எந்த காசையும் மொத்தமா கொடுத்து வாங்கினதே கிடையாது எந்த நகையுமே.